பிரியாணி புகழ் அமைச்சருக்கு கட்டம் சரியில்லை. ஞானசேகரன் சிக்கினதுலேருந்தே அமைச்சர் சாருக்கு திமுகவில் முக்கியத்துவம் இல்லை. வாக்கிங் போகும்போது கூடவே கூட்டிட்டு சுத்தின சிஎம் சார் யாரந்த சாருங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அமைச்சர் சாரை அத்து விட்டுட்டாருன்னு உடன்பிறப்புகள் சொல்றாங்க. இங்க இருந்தா பஞ்சாயத்துன்னு பேக் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு மக்களை வெறுப்பேத்திட்டு இருக்காரு அமைச்சர் சார். அதாவது அமெரிக்காவில் டிரைவரே இல்லாத டாக்ஸி இருக்கான், அதுவே வருதான், பிக்கப் பண்ணுதான், பாதுகாப்பாக கொண்டு போய் ட்ராப் பண்ணுதான். இதை ஒரு வீடியோவாக எடுத்து அமைச்சர் சார் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சார் பஞ்சாயத்துன்னு கேட்குறீங்களா? இருக்கு சார். சென்னையில் மெட்ரோ ஒர்க்கு, மழைநீர் வடிகால் பணி, சிங்கார சென்னைன்னு பல திட்டங்கள் அறிவித்து ரோட்டையெல்லாம் குண்டும் குடியுமா ஆக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் கமிஷனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். கமிஷனை வாங்கி கல்லாவை நிரப்பினவங்க எந்த வேலையையும் உருப்படியாக செய்யலைன்னு மக்கள் சொல்கிறாங்க. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கிறதால நல்ல அனுபவம் இருக்கிற டிரைவரால் கூட வண்டியை ஒழுங்காக ஓட்ட முடியல. அடிக்கடி ஜனங்க கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிறாங்க. சமயத்தில் உயிர் கூட போகுது. திருவான்மையூர் பக்கம் ஒரு கார் திடீர்னு பூமிக்குள்ளே போனதெல்லாம் பார்த்தீங்கல்ல. இங்கே கட்டமைப்பு கன்றாவியாக இருக்கும்போது அமைச்சர் சார் சொகுசா அமெரிக்காவில் உட்காந்துட்டு அந்த ஊர் பெருமையை வீடியோவாக போட்டால் ஓட்டு போட்டு வரி கட்டி அரும்பாடு படுற ஜனங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குமா இருக்காதா? சாலை வசதியை கூட ஒழுங்காக செய்யாமல் விஞ்ஞான ஊழல் செய்கிறவங்க விஞ்ஞான வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்கன்னு மக்கள் புலம்புறாங்க.